ராஜாஜி அதை செய்தார். தமிழ் அறிஞர்கள் எல்லாம் காப்பாற்றினார்கள் என்று சொன்னார். தந்தை பெரியார் அந்த போராட்டத்தை கையில் எடுத்த போதுதான் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. கொஞ்ச நெஞ்ச போராட்டம் இல்ல. தோழர்கள் சொன்னார்கள் நடராசன் தாளமுத்து சிறையிலேயே மடிந்தார்கள் என்று. நடராசனை காவல்துறையினர் அணுகி, ஏப்பா உனக்கு உடம்பு சரியில்லை, நாங்க வேணா ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடு, உன்னை நாங்க வெளியில விட்டுறோம், நீ ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் இருக்கன்னா. நடராசன் ஒன்றும் சாவர்கரின் வழிவந்தவர் அல்ல. வெள்ளக்காரன் கேட்ட உடனே மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுப்பதற்கு சாவர்கரும் அல்ல. நீதிபதி எழுதி கொடுத்தால் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பதற்கு எச் ராஜாக்களின் வெளிவந்தவர்களும் அல்ல. நடராசன் பெரியாருடைய மாணவராக இருந்தார். அவர் சொன்னார், நான் தந்தை பெரியாருடைய மாணவன், தந்தை பெரியாருடைய சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவன், என் உயிரை விட்டாலும் விடுவேனே தவிர மன்னிப்பு கடிதம் ஒரு நாளும் எழுதி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சிறையிலேயே நடராசன் சொன்னார். அதன் பிறகு தாளமுத்து இறந்தார். தாளமுத்துவும் ஒரு இளைஞர் தான். தமிழை காப்பதற்காக தாளமுத்து இறந்தார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. மூலக்குத்தலம் சுடுகாட்டிலே தமிழை காப்பதற்காக அன்றைக்கு அவ்வளவு பெரிய 1938 போராட்டத்திலே நடராசனையும் தாளமுத்துவையும் ஒரே இடத்திலே அடக்கம் செய்தார்களே, தமிழ் வாழ்க என்று சொல்லி மூலக்குத்தலம் சுடுகாட்டிலே. அன்னைக்குதாங்க சாதியை கடந்து 2 வேறு சாதியினரை ஒரே இடத்தில் அடக்கம் செய்தார்கள். அப்படியும் சுயமரியாதை இயக்கம் சாதியை முடித்தது. அந்த அளவுக்கு இந்த மொழியை காக்கும். அன்றைக்கு 2 உயிர்கள். பத்மாவதி அம்மையார் ஒருத்தவங்க. பத்மாவதி அம்மையார் நன்றாக குறித்துக் கொள்ளுங்கள். ஏன் இதை நாம் பேச வேண்டியது இருக்கு என்றால், பெரியார் தமிழுக்கு என்ன செய்தார் என்றெல்லாம் கேட்கிறார்கள். அதெல்லாம் காலத்துக்கும் பார்த்துக்கிட்டு தான் வரோம். பெரியாரை எதிர்த்தவர்கள் எல்லாம் காணாமல் போனார்கள். ஆனால் பெரியாரை எதுவும் செய்ய முடியவில்லை. அதே போல தந்தை பெரியார் அவர்களுடைய போராட்டத்தில் பத்மாவதி அம்மையார் என்கின்ற ஒரு அம்மையார் தமிழ் வாழ்க என்று சேலை உடுத்தி இருந்ததால் காவல்துறை தாக்குதலுக்கு உள்ளாகி இறந்து போனார். இன்னைக்கு எல்லாம் கத்துறான் தமிழ் தமிழ் தமிழ்ங்கிறான். ஆனால் தந்தை பெரியாரின் கொள்கை ஏற்று தமிழ் வாழ்க என்று சேலை உடுத்தி இருந்ததால் போராட்டத்தில் கலந்து கொண்டு இறந்தே போனவர் பத்மாவதி அம்மையார். தனலட்சுமி அம்மையார் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க மாசமா இருக்கிறப்பவே இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்டு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு 40 கிலோமீட்டருக்கு அங்காண்ட போய்விட்டு அங்கிருந்து நடந்தே வந்து கலைஞ்சி நோய்வாய்ப்பட்டு இறந்து போனாங்க. ஒரு மொழிக்காக தந்தை பெரியார் அழைத்தார் என்பதற்காக, இந்த உணர்வை காக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரை கொடுத்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். இன்னைக்கு மட்டும் யூடியூப்ல பாக்குறவனுக்கெல்லாம் இந்த வரலாறு